இந்த ஸ்வீட் ஃப்ரூட் சாலட்டுக்கு நான் மாம்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழம் ஒரு 3 பழம். வாழைப்பழம் எப்பயுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். அதோட சீசன் காலங்களில் கிடைக்கிறது. எனக்கு இன்றைக்கி முக்கணிகளுமே கிடச்சிருக்கு. பலா, வாழை. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதை சாப்பிடும்போது உங்களுக்கு உடல் எடை குறையும். இரவு பொழுதில் சாப்பிடும்போது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். நல்லா தூக்கம் வரும். கெட்ட கனவுகள் வராது. உடம்பு போடாது. பப்பாளியை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எது சீசனில் கிடைக்குதோ 3 பழங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த 3 கலவை சேரும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். தேவையான அளவு சத்தும் இருக்கும். இதை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு 3 நேரமும் சேர்த்துக்கலாமா அப்படிங்கிறது இல்லை. நம்மளோட ஜீனோட கட்டமைப்பு, நம்மளோட அன்றாட உணவுகளும் உடம்பு விரும்பும் ஏற்றுக்கும். அதனால் காலையில் நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா எடுத்துக்கோங்க. இது இப்போ ப்ளம்ஸ் அரிஞ்சிட்ருக்கேன். மதியம் ஓரளவுக்கு நார்மலாக நல்ல காய்கறிகள் சாப்பாடோடு எடுத்துக்கோங்க. இப்போ பேரிக்காய் அரிகிறோம். பேரிக்காய் நல்லாயிருக்கும். நல்லா மேல் தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதாக அரியும் போது நல்லா தேங்காய் போல் கடித்து சாப்பிட இதோடு சேர்த்துக்கலாம். கொய்யாப்பழம் மட்டும் இதில் சேர்க்க வேண்டாம் சாலடோட, ஏன்னா அது மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ நவாப்பழம் கூட கிடச்சிருக்கு பாருங்கள், இதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதனால் காலை மதிய உணவு நம்மளோட அன்றாட உணவு, நம்மளோட பழக்கப்பட்ட உணவுகளை எடுத்துகிட்டு இரவு பொழுதில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வாரத்துக்கு 4 முறை மட்டும் டின்னர் இரவு பொழுதை சாப்பிட்டு பாருங்கள். அதோடு நீங்கள் கொஞ்சம் இட்லி சாப்பிட்றது, கொஞ்சம் சப்பாத்தி அது போல் இருக்கக்கூடாது. 6:30 to 7:30க்குள்ளே நீங்கள் சாப்பிட்றணும். திராட்சை, பன்னீர் திராட்சை ரொம்ப அருமையாக இருக்கும். கொட்டையோடு நீங்கள் சேர்க்கலாம். நான் எடுக்கிறேன். சாலட்டு இன்றைக்கி நம்ம செய்கிறது ஸ்வீட் சாலடு. அப்புறம் ஸ்பைசியான சாலட்டும் இருக்குது. கேர்டு சாலட்டும் இருக்குது. ஃப்ரூட்ஸ்லேயே 3 முறை 3 சாலட்டையுமே நான் ஒன் பின் ஒன்னாக நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன். வாழைப்பழம் மட்டும் அதிகமாக எடுத்துங்க. மற்றது உங்களோட உறுப்பினர்களுக்கு தகுந்தது போல் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சேர்த்துக்கலாம். சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். தேனும் கலந்துக்கும் போது ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும். இதை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்லாமான்னு நீங்கள் இதை தவிர்த்துக்கலாம். கண்டிப்பாக அடுத்தது ஒரு ஸ்பைசியான சாலடும் கேர்டு சாலடும் போடுறேன். அது உங்களுக்காக. இப்படி இந்த சாலட்டு சிறு பிள்ளைகள்லேருந்து வயதானவங்க வரையிலும் ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க சேர்த்துக்கும் போது உங்களோட எந்தெந்த நோய்கள் ஏற்கனவே இருக்கோ அந்த நோய்கள் கட்டுப்படும். கண்டிப்பாக இதை வாரம் 4 முறை எடுத்துக்கும் போது பருவ வயதினர் அடல்ட்ஸாக இருந்தீங்கன்னா இப்போலேருந்து இதை நீங்கள் பழக்கப்படுத்தும் போது நோய்கள் கிட்ட வராது. ஏன்னா இரவு நேரத்தில் தான் நமக்கு நிறைய நேரம் இருக்குதுன்னு அப்போ தான் நம்ம ஃப்ரை உணவுகளை நல்லா ஃப்ரை பண்ண உணவுகளை எடுக்கிறோம். அதனால தான் அது கெட்ட கொழுப்பு தாறுமாற ஏறுது. நம் சேனலில் காய்கறி சாலடும் நிறையா இருக்குது, பாருங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.